நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை பெட்டி ஆபத்தானதா ஆசீர்வாதமானதா? எனக்கு இந்த காலையில் இந்த உடன்படிக்கை பட்டியை பற்றி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். உடன்படிக்கை பட்டியை பற்றி பைபிளில் எழுதப்படும் போது மிக முக்கிய இடத்தில் இந்த உடன்படிக்கை பட்டி இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பட்டி எங்கே இருந்தது என்றால், மோசேயின் காலத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கும்படி மோசே கட்டளையிடப்பட்டது. மோசே தேவன் தனக்கு மலையில் சொல்லப்பட்ட மாதிரியின்படியே அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை அவன் கட்டினான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பொருட்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருந்தார். இந்த உடன்படிக்கை பற்றி ஆண்டவருக்கு சமமாக, தேவ பிரசன்னத்திற்கு இணையாக மக்கள் கருதினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பட்டியை மிகவும் மையப்படுத்தினார்கள். உடன்படிக்கை பட்டி சித்தி மரத்தில் செய்யப்பட வேண்டும் என்று, எந்த மரத்தில் செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது முழுவதும் உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு பல பெயர்களும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிருபாசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி என்றும், யெகோவாவின் பெட்டி என்றும், தேவனுடைய பெட்டி, சாட்சியின் பெட்டி, பரிசுத்த பெட்டி என்று இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னும் சில பெயர்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் முக்கியப்படுத்தினார்கள். வனாந்தர பயணத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை தான் சுமந்து கொண்டு போனார்கள். அவர்கள் போகும் திசைகள் எல்லாம் இளைப்பாறுதலை கண்டுபிடிப்பதற்கு, எங்கே தங்க வேண்டும் என்பதையும், எந்த பாதையில் போக வேண்டும் என்பதையும் கண்டுபிடிப்பதற்காக உடன்படிக்கை பெட்டி தான் முன்பதாக போனது. உடன்படிக்கை பெட்டியை எப்போதும் லேவியர்கள், ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை ஒருவரும் கையால் தொடவும் முடியாது. அதை 2 பக்கத்திலும் வளையங்களை அமைத்து அதற்குள்ளே ஒரு மரத்தை விட்டு 2 பக்கமும் அவர்கள் சுமந்து கொண்டு தான் போக வேண்டும். அதை அவ்வளவு எளிதாக யாரும் தொட முடியாது. அது பரிசுத்தமான பெட்டியாக கருதப்பட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் ஸ்தோத்திரம் மன்னா அங்கே இருந்தது. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அதே போல ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய கற்பலகைகள் அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. மோசேக்கு தேவன் கொடுத்த அந்த கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்ததாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கேருபீன்கள், சேராபீன்கள் ரெக்கைகளோடு இருப்பது போல ஒரு அமைப்பு பைபிளில் யாத்திராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதில் உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்றார். அந்த உடன்படிக்கை பெட்டியும் அந்த வாசஸ்தலத்தில் இருப்பதனால தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் ஒரு பெட்டியாகவும் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் உடன்படிக்கை பெட்டி மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்னாகும் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனங்களில் வாசிக்கிற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போன போது தேவன் அவர்களுக்கு சரியான பாதைகளை ஆண்டவர் காட்டினார். இது தேவ சமூகத்தின் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் இதை ரொம்ப மிகவும் முக்கியப்படுத்தி மதித்தார்கள். தேசத்தை சுதந்தரித்த பிறகு, கானான் தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பிறகு, இந்த உடன்படிக்கை பெட்டி கானான் தேசத்தில் சீலோவிலே அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. நாம் இவைகளை 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே இருந்த கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஏலி ஆசாரியனாக இருந்தான். அவனுடைய பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டார்கள். யுத்தத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். எப்போதெல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக தேவன் யுத்தத்தில் பெரிய வெற்றிகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதே நேரத்தில்
இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போனதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெலிஸ்தியர்கள் அதை கொண்டு போய் தாகோன் சிலையின் அருகிலே வைத்தார்கள். தாகோன் சிலை கீழே விழுந்து போனது. திரும்ப அந்த பெலிஸ்தியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாகிலும் மறுபடியும் இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 26 உள்ள வசனங்களை படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டில் கிருபாசனமாகி உடன்படிக்கை பெட்டி பாவம் மன்னிப்பதற்கான இடம் போல புதிய ஏற்பாட்டிலே சிலுவை பாவ மன்னிப்புக்கான ஒரு இடமாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பெட்டியும் புதிய ஏற்பாட்டிலே சிலுவையும் ஏறத்தாழ ஒரே கருத்துள்ளதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக தேவ சமூகத்துக்கு போகும்போது பலி செலுத்தி அந்த ஆட்டுக்குடி இரத்தத்தை அவர்கள் உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்க தேவ சமூகத்தில் பாவ நிவர்த்தி செய்வதற்கு இந்த உடன்படிக்கை பெட்டி மிக உதவியாக இருந்தது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவ மன்னிப்பிற்காக உடன்படிக்கை பெட்டி ஒரு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் மரித்தாரே, சிலுவை அது பாவ மன்னிப்பிற்கு பரிகாரமான ஒரு இடமாக புதிய ஏற்பாட்டில் கருதப்படுகிறது. பல இடங்களில் வாசிக்கிற போது இந்த ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக அற்புதங்களை கண்டார்கள். அதனால அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இல்லை என்றால் நமக்கு வெற்றி இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை முக்கியப்படுத்தினார்கள். ஆண்டவரும் உடன்படிக்கை பெட்டியை அவர்களுக்கு முக்கியமாக கருதினார். நாம் யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் யோர்தானை கடந்து போவதற்கு இந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப ஆதாரமாக இருந்தது. யோர்தான் பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவர்கள் கானான் பயணத்தை தொடர வேண்டுமானால் யோர்தானை கடந்து போக வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானில் கால் வைத்தால் அது அடித்து கொண்டு போய்விடும். என்ன செய்வதென்று திகைத்து நின்ற போது கர்த்தர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு லேவியரும் ஆசாரியர்களும் அந்த யோர்தான் நதியின் ஓரத்தில் கால் வைக்கும் போது யோர்தான் நதி 2ஆக பிளந்து வழி திறக்கும் என்று கர்த்தர் சொன்னபடியே அது நடந்தது. அவர்கள் கடந்து போனார்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது இதே உடன்படிக்கை பெட்டியை கொண்டுதான் அவர்கள் எரிகோ கோட்டைகளை எல்லாம் ஜெயித்து எரிகோ கோட்டைகளை பிடித்தார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு லேவியரும் ஆசாரியரும் முன்னடக்க இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி போக அந்த எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றிலும் அவர்கள் நடந்து ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. அவர்கள் ஜெயித்தார்கள். அவர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போன போது யுத்த களத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அப்போது பெலிஸ்தியர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள், இதுபோல ஒரு ஆரவாரத்தை நாம் பார்த்ததில்லை, என்னவென்று தெரியவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஜெயிக்க பண்ணுகிறவர், நீங்கள் கவனமாக யுத்தம் செய்யுங்கள் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். எளிதாக சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போன போது பெலிஸ்தியர்களை பயந்தார்கள். காரணம், உடன்படிக்கை பெட்டி வந்தால் நிச்சயமாக நாம் தோற்று போய்விடுவோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இஸ்ரவேலின் பாவத்தால் அந்த உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தோற்று போனதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்த்த பெத்சிமேசின் மக்கள் 50,070 பேரை கர்த்தர் அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு போகும் வழியில் தாவீது ராஜாவான உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வர தாவீது நினைக்கிறான். நீங்க பார்த்தால் இந்த உடன்படிக்கை பெட்டி நியாயாதிபதிகள் காலத்தில் பெரிதளவில் சொல்லப்படவில்லை. சவுல் காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி அவன் கவலைப்படவும் இல்லை. எனவே இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தான் ராஜாவான உடனே அதை நினைத்து பார்க்கிறான். நியாயாதிபதிகளோ அல்லது சவுல் ராஜாவான பிறகோ இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது என்று அவர்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அது ஒரு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அபினதாப் அப்படின்ற வீட்டில் இருந்தது.
ஆனால் தாவீது ராஜாவான உடனே தாவீது நினைத்தான், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். உண்மையில் அது ஆச்சரியமான ஒன்று. தாவீதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படவில்லை. கர்த்தர் அற்புதமாக இஸ்ரவேலுக்கு தந்த அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மேன்மைகளை அவங்க யாருமே அதை பெருசுப்படுத்தவே இல்லை. ஆனால் தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு முதலில் மனதில் தோன்றியது, இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு உடன்படிக்கை பெட்டியை பற்றி யாருமே அக்கறைப்படவில்லையே, நான் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவேன். என்னன்னா எல்லாம் அன்றைக்கு இருந்து எல்லாம் மாறி போனது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி அது ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. தாவீது ராஜா அதை கொண்டு வர நினைத்தான். ஆனால் கொண்டு வர நினைத்தாலும் கொண்டு வந்த விதம் தவறாய் போனது. தாவீது நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சுமந்து கொண்டு தான் வர வேண்டும். ஆனால் அவர்களோ புது ரதத்தை செய்து அதில் உடன்படிக்கை பெட்டியை வைத்து கொண்டு வந்தார்கள். மாடு மிரண்ட போது, அந்த ரதம் சாய்ந்த போது உடன்படிக்கை பெட்டி கீழே சாய்ந்தது. அதை நடத்தி கொண்டு வந்த ஊசாய் என்கிறவன் அதை தாங்கி பிடித்த போது ஊசாயை கர்த்தர் அடித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும்போது ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தோணும். ஏன் கர்த்தர் இப்படி செய்தார் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உடன்படிக்கை பற்றி எத்தனையோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பற்றி மூலமாய் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதில் சிலர் அடிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் இதில் வேதத்தில் வாசிக்க முடியும். நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உடன்படிக்கை பட்டியால் ஆசீர்வாதம் பெற்றதையும் இந்த உடன்படிக்கை பட்டியால் தண்டிக்கப்பட்டதையும் பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை பற்றிய ஆபத்தா ஆசீர்வாதமானதா என்பதை குறித்து ஒரு கேள்வி மக்களுக்குள்ளே ஏற்படும். இந்த உடன்படிக்கை பட்டியை தேவன் சொன்னபடியே உடன்படிக்கை பட்டியை பயன்படுத்தினால் இது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாகும். தேவனாகிய ஆண்டவர் உடன்படிக்கை பட்டியினுடைய அடையாளமாக, தேவ பிரசன்னத்திற்கு ஆதாரமாக இந்த உடன்படிக்கை பட்டியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் இன்னும் வாசிக்க முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் இப்போது வாசித்தோம். இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது அதில் ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பற்றி இந்த மனிதனுடைய வீட்டில் இருந்ததினால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை பற்றி தேவனுக்கு சமமாக இருக்கிறது, அல்லது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பைபிள் ஒரு வசனம் படிக்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பட்டியை தான் அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது இந்த தேவ சமூகம்ன்றது எதை காட்டுது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பட்டியை தான் காட்டுது. தேவ சமூகமாகிய உடன்படிக்கை பட்டியை அவர்கள் முன் சென்றார்கள், கொண்டு போனார்கள். கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உங்களுக்கு முன்னே போகும் என்று சொன்னார். அப்படியே இந்த தேவ சமூகத்துக்கு அடையாளமான உடன்படிக்கை பட்டியை அவர் சுமந்து கொண்டு போன போது போகிற வழியெல்லாம் அவர்களுக்கு இருந்த தடைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் முன்னேறி கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஆனால் இப்பொழுது கானான் தேசத்தை சுதந்தரித்த பிறகு இந்த உடன்படிக்கை பட்டியினுடைய ஆசீர்வாதத்தை அவங்க எல்லாரும் சரியாக புரிந்து கொள்ளாமல் போனார்கள். எப்படி இந்த உடன்படிக்கை பட்டியை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆனால் கர்த்தர் உடன்படிக்கை பட்டியை ஒரு நாளும் மறக்கல. உடன்படிக்கை பட்டி என்பது முக்கியமானது. சரி, உடன்படிக்கை பட்டி என்றால் என்ன அப்படின்னா, தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை செய்ததற்கான அடையாளமாக இந்த உடன்படிக்கை பட்டி இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். என்ன சொன்னார்? என் வார்த்தைகளின்படி நீங்கள் நடந்து கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களோடு ஒப்பந்தம் செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். நான் உங்களுக்கு முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணிய அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன். நீங்கள் என்னையும் என் வார்த்தைகளையும் கை கொண்டு நடந்தால் நான் உங்களுக்கு அப்படி செய்வேன் என்று ஆண்டவர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார் அப்படின்றத வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பல நேரங்களில் மீறி இருக்கிறார்கள்.
அதனால தான் உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. நீங்களும் நானும் தேவனுடைய உடன்படிக்கையை காத்து நடந்தால், தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே அந்த உடன்படிக்கையை காத்து நடந்தால், அந்த உடன்படிக்கை நமக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமானதாகத்தான் இருக்கும். தேவன் உன்னதமானவர் சாதாரணமானவர்களாகி நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் என்றால் நீங்கள் நானும் பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஒரு கை வைத்தாலே சொல்லும் அல்லேலூயா. கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையில் அவர் உண்மையாயிருக்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடன்படிக்கையில் அவர் மாறாமல் இருக்கிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையில் நாம் பல நேரங்களிலே மாறி இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி பழைய ஏற்பாட்டில் கடைசியாக நாம் வாசிக்கிற வேத வசனம் எங்க அப்படின்னா 2 நாளாகும் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி கடைசியாக படிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாக்களில் கடைசியிலே ஆட்சி செய்த யோசியா அப்படின்ற ஒரு ராஜா காலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாவீது நகரத்தில் வைத்தான். அதற்கு பிறகு அது ஒரு கூடாரத்தில் தான் இருந்தது. தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டியை வைக்க தாவீது விரும்பினான். ஆனால் ஆண்டவரோ தாவீது ஆலயம் கட்ட விரும்பலை, உன்னுடைய குமாரன் ஆலயம் கட்டுவான்னு கர்த்தர் சொன்னார். அதன்படியே சாலமோன் ஆலயம் கட்டினான். அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தான். அங்கே தேவ மகிமை இறங்கினது. ஆசாரியர்கள் அங்கே ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பினது. சாலமோன் கட்டின ஆலயத்தில் பல ஆண்டுகளாக இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்திருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை யோசியா காலத்தில் அதை அடையாளப்படுத்துகிறதை நாம் அதில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு இந்த உடன்படிக்கை என்ன ஆனது என்று தெரியவில்லை. வேதாகமத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே போனது என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் இப்படி நினைக்கிறார்கள், ஒருவேளை சாலமோன் கட்டின ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் காலத்தில் சாலமோன் ஆலயம் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது அல்லவா, அப்பொழுது சிறையிருப்பின் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி உடைந்து போயிருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. அதை சிதைத்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் படிக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் காணப்படும் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறார். அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டி முக்கியம் என்று கர்த்தர் கருதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மகத்துவமான இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த காலையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தால் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். உடன்படிக்கப்பட்டு இருந்த அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓபேத் ஏதோம் அப்படின்ற அந்த மனிதன் வீட்டில் உடன்படிக்கப்பட்டு இருந்த போது அந்த வீட்டை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த வீடு உயர்த்தப்பட்டது. அந்த 3 மாதம் தான் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டில் இருந்தால் நம்ம வீடுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீடு உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாரும் ஒரு முறை நம்ம சோதித்து பார்ப்போம், என்னுடைய வீடு எதால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானதாக கருதணும். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், ஆண்டவர் என்னுடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்று. நாம் நினைக்கிறோம் தேவ ஆலயத்தில் தான் தேவ பிரசன்னம் இருக்கும் நினைக்கிறோம். தேவாலயத்தில் மட்டும் இல்லை, உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் இருந்த போதும் அந்த ஆலயத்தில் தேவ மகிமை இருந்தது. எப்போது சில மனிதனுடைய வீட்டிலும் அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது, அப்போதும் தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது. உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னம் ஆலயத்தில் மட்டுமல்ல, பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களில் மட்டுமல்ல, ஒரு சின்ன வீட்டில் கூட, கூரை வீட்டில் கூட தேவ பிரசன்னம் இருக்க முடியும். சாதாரணமான ஒரு சின்ன வீட்டில் கூட தேவ பிரசன்னம் இருக்க முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த வீட்டினுடைய பிரம்மாண்டம் அல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் போதுமானதாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் நல்ல வீடு இருந்தால் ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டில் சகல பொருட்களும் இருந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் எதுவுமே இல்லாவிட்டாலும் தேவ பிரசன்னம் இருந்தால் அந்த வீட்டு உண்மையாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
ஒரு அலையில சொல்லக்கூடாதா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்றேன், இந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டில் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க உங்க வீட்டில் ஜெபம் பண்ணும்போது உங்களை தேவ பிரசன்னம் நிரப்புகிறதா என்று கேட்டு பாருங்கள். அநேக வீடுகளில் தேவ பிரசன்னம் இல்லாததுனாலே சமாதானம் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, குடும்பங்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப வேதவசனம் நமக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கிற முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீடும் தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருப்பதை நீங்கள் உணராமல் இருந்தால், ஆண்டவர் என் வீட்டில் உங்க பிரசன்னம் இருப்பதை நான் உணரும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ பிரசன்னம் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி இருக்கு. என் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்குன்னா என்ன செய்ய வேண்டும்? அந்த வீட்டில் தேவனுக்கு பிரியமானவைகள் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் எப்போதும் ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் அந்த வீட்டில் இருந்தா தேவ பிரசன்னம் அங்கே தங்கி இருக்கும் நிச்சயமாக. அன்பானவர்களை, நீங்கள் தொடர்ந்து அந்த வீட்டில் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் தங்கி இருக்கும். தேவ பிரசன்னம் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமானதாக இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். உங்க வீடு எதால் நிரம்பி இருக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வீட்டில் எப்போதும் சினிமா பாடல் கேட்டு கொண்டிருந்தா அந்த வீட்டில் என்ன இருக்க முடியாது? தேவ பிரசன்னம் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் பொழுதுபோக்குகளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் ஆபாசங்களும் பலவிதமான கெட்ட வார்த்தைகளும் சண்டைகளும் குழப்பங்களும் எப்போதும் அந்த வீட்டில் இருக்குமானால் தேவ பிரசன்னம் இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டுமானால் அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் இருந்தால் தேவ பிரசன்னம் அந்த வீட்டில் எப்போதும் தங்கி இருக்கும். தேவ பிரசன்னம் இருந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு இந்த காலையில் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னமாகிய உடன்படிக்கை பெட்டியை தங்களோடு வைத்திருந்ததுனால அவர்கள் பெரிய வெற்றிகளை எல்லாம் கண்டார்கள். தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒரு மனுஷனை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இந்த மனிதன் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். சில நேரங்களில் ஆசரிப்பு கூடாரம் இல்லாத போது இப்படிப்பட்ட ஆசாரியர்களுடைய வீடுகளில் இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருப்பதை நாம் ஆசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பல யுத்த காலங்களிலே ஆசரிப்பு கூடாரங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாயிலும் காப்பாற்றி இருக்கிறார்கள். எதையெல்லாம் இழந்தாலும் சரி உடன்படிக்கை பெட்டியை இழக்காமல் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலும் எதை இழந்தாலும் சரி உடன்படிக்கை பெட்டியை போல இருக்கிற தேவ பிரசன்னத்தை மட்டும் இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து மற்றவற்றை பறித்துக் கொள்ள, பணத்தை பறித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடைமைகளை பறித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தை இந்த ஒரு மனுஷன் நம்மிடம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா! அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். உடன்படிக்கைக்கு சமமான தேவ பிரசன்னத்தை இந்த உலகம் நம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது. நாம இழந்தால் ஒழிய இந்த தேவ பிரசன்னத்தை இந்த உலகம் நம்மகிட்ட பறித்துக் கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், எதை வேணாலும் இந்த உலகம் பறித்துக் கொள்ளட்டும், தேவ பிரசன்னத்தை உங்கள்கிட்ட இருந்து யாரும் பறித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவ மனிதர்கள் போகும்போது இந்த தேவ பிரசன்னம் அவங்களோடு கூட போகும். நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க மேல தேவ பிரசன்னம், தேவ மகிமை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அது உங்களை அடையாளப்படுத்தும். அது உங்களை தேவ பிள்ளை என்பதை வெளிப்படுத்த செய்யும். அது உங்களை எந்த இடத்திலும் உங்களை காப்பாற்றும். இந்த தேவ பிரசன்னம் உங்க மேல இருந்தா நீ எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க தேவ பிள்ளை என்பதை காணும்படியாக ஆண்டவர் செய்வார். மோசையை இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப பகைத்தார்கள். ஆனால் இந்த மோசையை இந்த ஜனங்கள்லாம் ஒரு இடத்துல தான் ரொம்ப உயர்த்தினாங்க. எப்பன்னா தேவ சமூகத்திற்கு போய் ஆண்டவரை பார்த்து விட்டு வரும் பொழுது அவன் முகமெல்லாம் பிரகாசித்தது. மலையின் மேல் ஏறி தேவ சமூகத்தில் காத்திருந்து 40 நாள் ஜபம் பண்ணி இறங்கி வரும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, மோசே உம்முடைய முகத்தை மூடிக்கொள்ளும், உங்களை பார்க்க முடியல, அந்த பிரகாசம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு மகிமை இருந்தது. மோசையின் மேல் தேவ பிரசன்னம் இருந்ததுனால மோசையை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு கூட அந்த ஜனங்கள் பயந்தார்கள். இந்த ஜனங்கள் தான் ஏற்கனவே மோசையை ரொம்ப மோசமாக நடத்தினவர்கள் தான். ஆனால் இப்பொழுது மோசையின் மேல் தேவ பிரசன்னத்தை கண்ட போது அவனுக்கு பயந்தார்கள் அப்படின்னே பைபிள் இருக்கு. தேவ பிரசன்னம் உங்க மேல இருந்தா
நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்கள் தேவ பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவ பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள். தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்வில் மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓபேத் ஏதோம் என்கிற அந்த ஒரு தனி மனிதனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அங்கே தேவ பிரசன்னமாகி உடன்படிக்கப்பட்டு இருந்ததுனால. இந்த மனிதன் எந்த விதத்தில் சிறந்தவன், அல்லது ஏன் அவனுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வந்தது? உடன்படிக்கப்பட்டு இருந்ததனால் மட்டும் ஆசீர்வாதமா என்றால் இல்லை. உடன்படிக்கப்பட்டு இருப்பதோடு சேர்த்து அவனும் அந்த உடன்படிக்கப்பட்டியை போல தேவனுக்கு பிரியமுள்ளவனாகவும் இருந்தான். இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கப்பட்டு இருப்பதனால் மட்டும் ஆசீர்வாதம் வந்து விடுமா? உடன்படிக்கப்பட்ட அவசியம்தான். ஆனால் அதோடு சேர்த்து ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டியவைகள் மிக முக்கியமானது. ஒரு வீட்டில் பைபிள் இருந்தால் மட்டும் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துருமா? இல்ல. அந்த பைபிள் இருந்தால் அந்த பைபிள் அந்த வீட்டார் என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த வாசிக்கிறதின் படி வாழணும். எங்க வீட்டில் பைபிள் இருக்கு. சிலர் பைபிளை மட்டும் நம்புறாங்க, ஆனால் பைபிளுக்குள்ள இருக்கிற வார்த்தையை வாசித்து கை கொள்ளல. இன்னைக்கும் சிலர் அந்த பைபிளை என்ன செய்யறாங்கன்னா தலைக்கு வச்சு படுக்கிறாள்லாம் இருக்கு. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, பாஸ்டர் தலைக்குள்ள வச்சு படுத்தா கெட்ட கனவு வரமாட்டேங்குன்னு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ரொம்ப கெட்ட கனவா வருதுன்றதுக்காக பைபிளை தலைக்கு வச்சு படுக்கிற அனுபவம் நல்ல அனுபவம் கிடையாது. தலைக்கு கீழே வைக்கிறது இல்லை, பைபிள் தலைக்கு உள்ள போகணும். தலையணைக்கு பதிலாக பைபிள் வைக்கிற ஒரு விசுவாசி ஒரு நல்ல விசுவாசி இல்லை. பைபிள் வசனமானது தலைக்கு கீழே இருந்து வேலை செய்யறது இல்லை, தலைக்கு உள்ள போய் வசனம் வேலை செய்யறது தான் உண்மையான வேலை. வசனத்தினுடைய உண்மையான நோக்கம் அதுதான். நான் விலை கொடுத்து வாங்கின பைபிள் தலைக்கு வைப்பதற்காக அல்ல, அல்லது ஏதோ காத்து கருப்பு அண்டாது வீட்டில் இருந்தால் பைபிளுக்கு பிசாசு பயப்படும், வீட்டுக்குள்ளே பிசாசு வராமல் இருக்குன்றதுக்காக ஒரு மந்திர பொருளாக பைபிள் வச்சு கூடக்கூடாது. அப்படி ஆண்டவர் நமக்கு பைபிள் கொடுக்கல. பைபிள் கொடுக்கப்பட்ட எதற்கு அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை அறிக்கையிட்டு நாம் ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தவும் வாழ்வில் ஆசீர்வதிக்கப்படவும் பைபிளில் இருக்கக்கூடிய வசனத்தை படிக்கவும் கைக்கொள்ளவும் கொடுக்கப்பட்டதான் பைபிள் ஒழிய பைபிளை ஒரு பொருளாக நினைச்சிடக்கூடாது. உடன்படிக்கப்பட்ட ஆசீர்வாதமானது தான், அது மகிமையானது, அது வல்லமையானது, தேவ பிரசன்னமானது, உண்மைதான். ஆனால் அந்த தேவன் உடன்படிக்கப்பட்டியை ஒரு விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது, அது ஒரு அற்புத கருவியாக மாற்றிடக்கூடாது. அந்த உடன்படிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த வீட்டார் அந்த குடும்பத்தார் தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாகவும் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த ஓபேத் ஏதோம் பற்றி ஒரு 3 காரியம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 1, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் அவன் விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சம்பவம் நடக்கு. இந்த தாவீது உடன்படிக்கை பெட்டியை ஒரு ரதத்தில் ஏற்றி கொண்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மாடு மிரண்டு அந்த உடன்படிக்கை பெட்டி சாய்ந்து ஊசா என்பவன் அதை விழாமல் பிடிக்கிறதான் அவன் கைவை தொட்டான். அது உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் தவிர யாரும் அதை சுமக்கவும் கூடாது, அதை யாராம் கையால் தொடவும் முடியாது. தொட்டதால் ஊசாவை கர்த்தர் அடித்தார், அவன் அங்கேயே மரித்து போனான். இப்போது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. பாருங்கள், மறுபடியும் இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு போறதுக்காக போயிட்டு இருக்கிற வழியில தான் இது நடக்கும். தாவீது உடனே சொல்றான், நீங்க 9ஆம் வசனத்தை படித்தால், தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகி ஓபேத் ஏதோம் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். நல்ல கவனிங்க, தாவீது ராஜா இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கர்த்தருக்கு பயந்து, இதை தொட்ட ஒருத்தனே இப்போ செத்து போயிட்டானே, இதை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சு நம்ம ஏதாவது தொட்டு ஏதாவது ஆயிருமா, இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போக, இதை எப்படின்னு யோசிக்கிறான். ஆர்வமாக கொண்டு போக வந்தவன்
இதை பார்த்து பயந்துட்டான் ராஜா. இந்த நேரத்தில் தான் அங்கே என்ன நடந்திருக்க வேண்டும் என்றால், ஓபேத் ஏதோம் வீடு பக்கத்தில் இருக்கு. ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இந்த உடன்படிக்கை பற்றி எனக்கு வேண்டாம்ப்பா, நான் கொண்டு போகலை அப்படின்னு தாவீதே யோசிக்கிற நேரத்தில் ஓபேத் ஏதோம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அந்த தைரியம் வேணும்ல. ஹலோ, நீ கவனிக்கிறீங்களா? அப்படி ஒரு நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா? கண்ணுக்கு முன்னாடி ஊசா படுத்து கிடக்கான், ஒரு ஆள் அவுட்டு, தொட்டதுக்காகவே. உடன்படிக்கை பற்றி தொட்டதுக்கு ஒருத்தன் செத்து போய் கிடக்கான். அந்த உடன்படிக்கை பற்றி எங்கள் வீட்டுக்கு வரட்டும்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ன வேணும்? துணிச்சல் வேணுமுங்க. அதை தான் கர்த்தர் பார்த்து அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஏன்னா ஓபேத் ஏதோமுக்கு தெரியும் உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாதமானது தான், ஆனால் அதை எப்படி செய்யணுமோ, எப்படி கையாளணுமோ, அதை எப்படி பயன்படுத்தணுமோ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள, அப்படியே செஞ்சா அது ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டியை தேவன் கொடுத்த விதம் இருக்குல்ல, அதை மறந்துடக்கூடாது. அதை சுமக்க தான் செய்யணும். அது எல்லாரும் தொட முடியாது. அது பரிசுத்தமான பெட்டி, அதில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அது பாவத்தோடு அதை தொட முடியாது. அது எல்லாரும் தொட முடியாது. அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் அதை சுமந்து கொண்டு தான் போக வேண்டும். அது ஒரு தடியினாலே வளையத்துக்குள் நுழைத்து தோள்களின் மேல் தான் சுமக்க வேண்டும். வண்டியின் மேலே, மாட்டு வண்டியில், தேரின் மேலே, ரதத்தில் கொண்டு போகக்கூடாதுன்றது கர்த்தர் ஏற்கனவே சொல்ல கட்டளை. அவைகளை எல்லாம் தாவீது மீறிவிட்டான். அந்த ஓபேத் ஏதோமை படிக்கும்போது நானே ஆச்சரியப்பட்டேன். கண்ணுக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது கூட கர்த்தர் நல்லவர்னு நினைச்சானே, அவள் உடன்படிக்கை பற்றி தீமையானது இல்லைன்னு நினைச்சானே, விசுவாசத்தை நம்புகிறானே, அவன் விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்தார்னா கண்டாரு. அல்லேலூயா. ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி இப்படி மாற்ற சம்பவங்கள் நடக்கலாம். ஒருவேளை ஒருத்தர் ஜெபம் பண்ணி அதன் மூலமாக அவன் நன்மை கிடைக்காம இருக்கலாம். ஒருவர் கர்த்தரை நம்பி ஒருவேளை அவர்கள் உண்மையாகவே கர்த்தர் நம்பினார்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய முறைகளை செய்யாததுனால சில கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தும் சில கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம், சில பாடுகள் வந்திருக்கலாம். அதை பார்த்து சோர்ந்து போகாமல், பயந்து போகாமல், ஒருவேளை இந்த கண்களுக்கு காண்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம், ஆனால் என் தேவன் நல்லவர் அப்படின்ற இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா, ஊசா கீழே படுத்திருந்தாலும் என் தேவன் நல்லவர்னு ஓபேத் ஏதோ நம்பினா பாருங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா. அந்த விசுவாசி கஷ்டம், இந்த விசுவாசி கஷ்டம், அந்த ஊழியர் கஷ்டம், இந்த பிரச்சனை, அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் அவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? அவள் கண்ணுக்கு முன்னாடி சில காட்சிகள்லாம் காணும் தோணும், ஆனால் ஆழமான நம்பிக்கை இந்த ஓபேத் ஏதோமுக்கு இருந்துச்சு. என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர் நல்லவர் தாங்க, அவர் எப்போதும் நல்லவர் தாங்க, அவர் ஒருபோது தீமை செய்ய மாட்டாருங்க. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல, ஆனால் என் தேவன் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஊசா கீழே கிடக்கான அதுக்கு எனக்கு காரணம் தெரியல, ஆனா உடன்படிக்கை பற்றி தீமையானது கிடையாது, உடன்படிக்கை பற்றி எப்போதும் நன்மைதான். இந்த ஓபேத் ஏதோ நம்பினா பாருங்க, அந்த நம்பிக்கை கர்த்தர் பார்த்தார். ராஜாவே பெட்டியை கூட்டு போறதுக்கு மனசு வரல. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல எல்லாம் தெளிவாக சொல்லப்படலை. ஒருவேளை தாவீது சொல்லியிருப்பார், நான் வேண்டாயா எனக்கு வீட்டுக்கு கொண்டு போகல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது அங்கே ஊர் பெரியவங்க, அது பெரிய பெரிய ஆட்கள் வேறெல்லாம் கேட்டிருப்பாங்க, இதை உங்கள் வீட்டில் வைக்கலாமா? ஐயா எனக்கு வேண்டான்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓபேத் ஏதோம் எங்கள் வீட்டுக்கு வரட்டும்னு கூட்டிகிட்டு வந்தான் பாருங்க, அந்த கொண்டு வந்தானே அதை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் 2 சொன்னேன். தாவீதே ஏற்றுக்கொள்ளாத போது இவன் அதை ஏற்றுக்கொண்டான். முதல்ல சொன்ன சூழ்நிலையை பார்த்தாலும் ஏற்றுக்கிட்டான். 2வது தாவீதே வேண்டான்ட்டாலும் இவன் ஏற்றுக்கிட்டான். இந்த உலகத்தில் வேற யார் வேண்டான்னாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எத்தனை பேர்னாலும் சரி, உங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கிறதே உடன்படிக்கை வருவதற்கான சமந்தான். நான் எப்போதும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம், ப்ரேயர் மீட்டிங், ஒரு பெண்கள் ஜெபம், ஒரு உபவாச ஜெபம் உங்கள் வீட்டில் நடக்கிறது உடன்படிக்கை வர்றதுக்கு சமம். எங்கள் வீட்டில் ஜெபம் வேண்டான்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, நீங்கள் ஜெபத்தை நேசிங்க. சில நேரம் விசுவாசி வீடுகளில் ஒரு ஜெபம் வைக்கிறதுக்கே பாடுபட வேண்டியிருக்கு. யார் வீட்டில் ஜெபம் வைக்கலான்னு கேட்டால் ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேன்றீங்க.
ஒரு உடன்படிக்கை பற்றி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு அடையாளம் தான் சேர்ந்து ஜெபிப்பது. ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் வீடுகளில் வந்து ஜெபம் பண்றதுன்றது தேவ பிரசன்னத்துக்கான ஒரு அடையாளம். தாவீது சொன்ன மாதிரி நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வேண்டாம் ஜெபம்னு சொல்ற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. உங்க வீடுகளில் ஜெபம் வைப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று ஏன் நினைக்கவில்லை? இந்த பெண்கள் ஜெபமோ ஒரு உபவாச ஜெபமோ வீடுகளில் வைக்கும் போது முன் வந்து எங்க வீட்டில் வைங்க பாஸ்டர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தேவ பிரசன்னத்தை விரும்புகிற மக்கள் குறைவா இருக்கிறாங்க. அப்படின்னா ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இல்லையா? அல்லது சேர்ந்து ஜெபிப்பதால் ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்னும் நம்பவில்லையா? உங்கள் வீட்டிலே உங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஒரு நேரத்தை கேட்டா நீங்க யோசிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஜெபத்தின் மேல் இன்னும் விசுவாசம் வரவில்லையா என்பதான கேள்வி. நான் சொல்றது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. வீடுகளில் ஜெபிப்பது வீட்டுக்கு ஆசீர்வாதம் தான் நீங்க நம்புனீங்கன்னா உங்க வீட்டில் ஏன் ஜெபம் வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். ஹலோ, ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து ஜெபிப்பது ஆசீர்வாதம் தானா? ஏங்க நான் பேசுறதும் கேட்குறேன், அங்கே கேட்குறீங்களா? நான் பேசுகிறதான் கேட்குறீங்களா? வீட்டில் ஜெபிக்கிறது நல்லது தானா? வீட்டில் ஜெப கூட்டம் வைக்கிறது ஆசீர்வாதம் கிடைக்கிறீங்களா? வீட்டில் ஆவியில் இறங்கி சேர்ந்து ஜெபிக்கும் போது தீமைகள் நீங்கி போகும், சாத்தானுடைய வல்லமைகள் நிர்மூலமாகும், வீட்டுக்கு ஒரு நன்மை உண்டாகும். நம்புறவங்க அல்லையில சொல்லுங்க. அடுத்த வாரத்திலேருந்து உன் வீடு என் வீடுன்னு போட்டி போட்டு கேட்கணும். நீங்கள் எங்கள் வீட்டில் வைங்க பாஸ், ஒரு ஜெபம் வைங்க, குடும்பம் ஒரு மாதிரி நல்லா போகுது, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வைக்கணும் என்று நீங்கள் விரும்பணும். ஸ்தோத்திரம். ஓபேத் ஏதோம் உடன்படிக்கை பற்றிய வேற யாரும் வேண்டானாலும் வைங்க. எங்க வீட்டில் வாரம் கூட வைங்க பாஸ்டர் பரவாயில்லன்னு சொல்ற ஆள் தான் விரும்புகிற ஆள்னு அர்த்தம். மற்றவங்கெல்லாம் யோசிக்கிற போது எங்க வீட்டில் உடன்படிக்கை பற்றி இருக்கட்டும். அது இடைஞ்சல் அல்ல, அது இடையூறு அல்ல. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குது என்று ஓபேத் ஏதோம் நினைத்தான். அவன் விரும்பினான், அதை கேட்டான். ஜெபம் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். நம்ம வீட்டில் ஜெபம் ரொம்ப அதிகமாக இருக்கட்டும். ஓபேத் ஏதோம் உடன்படிக்கை பற்றிய தாவீது கொண்டு போகலை, எங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு அவன் கேட்டான். அதுக்காக பதிலாக ஏதாவது எதிர்பார்த்தானா? இல்லை. ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சானா? இல்லை. எதையுமே எதிர்பார்க்காமல் உடன்படிக்கை பற்றிய தன் வீட்டில் வைத்து கொண்டான். இவனுக்கு உடன்படிக்கை பற்றி வீட்டில் வந்ததுனால ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்தெல்லாம் உடன்படிக்கை பற்றி வீட்டுக்கு கொண்டு வரல. ஆண்டவருக்காக செய்கிற எந்த காரியத்தையும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து செய்யாதிருங்கள். தேவனுக்காக செய்கிற ஊழியமாக இருக்கலாம், தேவனுக்காக கொடுப்பதா இருக்கலாம், தேவனுக்கு என்று செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் எதையோ எதிர்பார்த்து செய்யாதிருங்கள். ஆனால் தேவன் நீங்கள் எதிர்பாராட்டாலும் தருவார் ஆண்டவர். ஆனால் எதிர்பார்த்து செய்யாதீங்க. நான் ஆண்டவருக்காக இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு நாளும் கேட்காதீங்க. எனக்கு என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதை செய்தால், ஒரு சேர் எடுத்து போட்டா கூட, சபையில் ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட, ஒருவேளை உங்களை பாராட்டாம கூட இருக்கலாம், நீங்க செய்ததை பாராட்டாம கூட இருக்கலாம். இந்த சகோதரி இப்படி பண்ணாங்க, இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க சபைக்கு, அல்லது ஒரு நாள் ஆகாரம் கொடுத்தாங்க, இதை செய்தாங்க, அதை செய்தாங்க, கர்த்தருக்காக ஊழியத்திற்காக இதெல்லாம் செய்தாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் யார் பாராட்டினாலும் பாராட்டாட்டாலும் நான் கர்த்தருக்காக எதிர்பாராமல் செய்கிறேன்ற உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்யணும் இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆளை நான் சொல்ல விரும்புகிறேன். உடன்படிக்கை பற்றி நிமித்தமாக ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆதியாகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27 முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையினிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். யாக்கோபை பற்றி உங்களுக்கு தெரியும். லாபான் வீட்டில் இருக்கிறான்.
அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் வந்துட்டான், அல்லது அவர்களை அனுப்பப்பட்டு வந்தான். மனைவிகளுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சுருக்கான். மூத்தவளுக்காக 7 வருஷம், இளையவளுக்காக 7 வருஷம், 14 வருஷம் யாக்கோபு வீட்டில், லாபான் வீட்டில் வேலை செய்கிறான். சம்பளம் கிடையாது, சாப்பாடு மட்டும் கிடைச்சிது. 14 வருஷம் முடிஞ்ச உடனே யாக்கோபு சொல்கிறான், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், மனைவி பிள்ளைகளை என் கூட அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அங்கே யோசேப்பும் பிறந்துட்டான். யாக்கோபிட்ட லாபான் சொல்கிறான், நீ என் கூட இருந்ததுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்றத குறிப்பினால் உணர்ந்தேன். நீ இங்கே இரு, நீ வந்த பிறகுதான் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம், உனக்கு சம்பளம் என்ன கேளு கொடுக்குறேன், என்னை விட்டு போயிடாதேன்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும், யாக்கோபு இருந்ததுனால லாபானுக்கு ஆசீர்வாதம். எல்லா பொருட்கள் மேலும் அப்படி கிடையாது, உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. எல்லா மனுஷர் மேலும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, யாக்கோபு மேலே அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. உண்மையாக நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இல்லை சொல்ல மாட்டேன், உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் மேலே ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யுதுன்னா இருக்குது. சில ஆட்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாலே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். சில ஆட்கள் வந்தால் வீடு நிறைவாக என்ன செய்தும் இருக்கும். சிலர் வந்துட்டு போயிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு சிலர் கஷ்டமாயிடும். சிலர் மேலே இருக்கக்கூடிய அபிஷேகம் அப்படி நினைக்க. நாம் ஒரு ஆசீர்வாதமான ஆளாக கர்த்தர் நம்மளை வைக்கிறாராம். யாக்கோபு மேலே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் அவனை பார்த்தா பரிதாபமாக இருக்கான். பைபிள் அவனை பற்றி சொல்லப்படுது, கோலும் கையுமாக போனான்னு சொல்லியிருக்கு. இவனுக்கே வழி இல்லாமல் தான் அந்த இடத்துக்கு போகிறான். இவனே உயிர் பிழைக்கத்தான் போகிறான், பயந்து போகிறான், பிழைச்சா போதும்னு தப்பி போகிறான். லாபான் வீட்டில் போய் சாப்பிட்றான். இவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது, சாதாரணமான ஆள். ஆனால் இவன் மூலமாக லாபான் வீட்டை கர்த்தர் என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தாரா. அப்படின்னா யாக்கோபு போய் லாபான் வீட்டில் அவன் வேலை செஞ்ச பிறகு, ஆடு மேய்ச்ச பிறகு லாபானுடைய மந்தைகள் பெருகிட்டு, ஆடு மாடுகள் பெரிய பெருக்கத்தை கண்டிருக்கு. இதெல்லாம் லாபான் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வர்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு நாள் லாபான் இதை யாக்கோபு கிட்ட சொல்லவே இல்லை. சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க, சொல்ல விரும்ப மாட்டாங்க. அவங்களால தான் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும்போது சொல்லித்தான் ஆக வேண்டும். லாபான் இப்போது சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறான். யாக்கோபே, நீ என் கூட இருக்கிறதுனால தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்திருக்கிறது. உண்மையாக யாக்கோபு அப்படி ஒரு ஆசீர்வாத மனிதனாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷன் வர்றதுனால ஆடு மாடு பெருகிருமா? ஒரு மனிதன் தான் கூட இருக்கிறதுனால இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருமான்னா அப்படி நடக்குன்றதுக்கு யாக்கோபு ஒரு பெரிய அடையாளமாக இருக்குதான். நீங்க இருப்பதால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், நீங்க இருப்பதால் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம், நீங்க இருப்பதால் அந்த வேலைக்கு ஆசீர்வாதம் வரும்படி தேவன் செய்ய முடியும். ஒரு வேலையை சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்த பிறகு உங்களால் அந்த வேலையே, அந்த இடமே, அந்த தொழிற்கூடமே ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் போகிற இடம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் ஏறுகிற பஸ்ஸு ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் ஏறுற ஷேர் ஆட்டோ ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் இருப்பதால் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்புறோம், கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, பைபிள் படி அது உண்மை. பைபிள் படி அது உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளால் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு தேவ பிள்ளை ஒரு காம்பவுண்டுக்குள்ளே குடி போகிறாங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு ஆசீர்வாதங்க. நீங்கள் இருக்கிற தெருவுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்க. உங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடம் உங்களால் ஆசீர்வாதமானது. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு, அப்படி தான் சொல்லியிருக்கு. பிரைஸ் அல்லேலூயா. நான் என்ன சொல்ல முடியும்? கர்த்தருடைய கிருபையினால் நான் போகிற இடமெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்படி பார்க்குறேன். ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாமல் கடை வெறிச்சோடி கிடக்கும். நம்ம போனவனே எங்கிருந்தா வருவானுவே தெரியாது, குமிஞ்சிருவானுவேன். ஜாமான் நமக்கு தராமல் அவனுங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பான். ஐயா, நான் தான் முதல்ல வந்தேன்னு கெஞ்ச வேண்டியது இருக்கும். அப்படியெல்லாம் பல நேரங்களில் பார்த்துருக்கேன்.
ஒரு நாள் நான் பிரைஸி கேட்டா, ஆமாம் டாடி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, நான் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு. கண்ணுக்கு முன்னாடி அது நடக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை ஆசீர்வதிப்பார். ஒரு அம்மாலாம் ஒரு முறை சொன்னாங்க, ஐயா முத உங்கள் வீட்டில் வரேன், நீங்கள் அந்த கூடை இறக்கி வச்சுட்டு நீங்கள் வாங்குங்க, முதல்ல நீங்கள் வாங்கினா அந்த கூடை வெறும் கூட வீட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா மீதி இருந்து போகுது, நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மை அப்படி ஒரு ஆசீர்வாதமான கருவிகளை வைக்க முடியும். எப்பன்னா நம்ம மேலே தேவ பிரசன்னம் இருந்தால் அது நடக்கும். நம்ம மேலே தேவ பிரசன்னை இருந்தால் அது நடக்கும். பானவர்களே, யாக்கோபு வாழ்க்கையில் அது நடந்தது. லாபான் சொல்கிறான், நீ இருக்கிறதுனால தான் எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். என்ன காரணம் தெரியுமா? யாக்கோபு ஆசீர்வாதமான ஒரு ஆளாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் அவன் யாக்கோபு ஆசீர்வாதமாக இல்லை, ஆனால் யாக்கோபால் அவனுக்கு ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு சொந்தமாக ஆடு மாடு கிடையாது, நல்லா கவனிக்கணும். யாக்கோபுக்கு சொந்தமாக ஆடு மாடுலாம் இல்லை இன்னும், ஆனால் அவனால் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுத்தார். பின்னாட்களில் யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்றத நான் மறந்துடக்கூடாது. ஆனால் யாக்கோபால் லாபானுக்கு ஆசீர்வாதம் வந்ததை பார்க்குறோம். யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று குறிப்பால் அறிந்தான். ஒரு மனிதன் ஆசீர்வாதமான மனிதனாக இருக்கணும்னா ரொம்ப தேவை, கர்த்தர் அவனோடு என்ன செய்யணும்னா இருக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை நாமே பரிசோதனை செய்வோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி, அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் இல்லாமல் நாம் ஒரு ஆசீர்வாதமான நபராக இருக்க முடியாது. இங்கே லாபான் அவனை ஏமாற்றின போதும், அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றின போதும் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாதுன்றதுல லாபான் கவனமாக இருந்தான். என்னவெல்லாமோ செய்து யாக்கோபை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைத்தார். ஆனால் கர்த்தரோ யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். கை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு இரும். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் மட்டும் என் கூட எப்போது இருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட அவருடைய பிரசன்னை நம்ம மேல் இருப்பதாக. தேவ பிரசன்னை நம்ம மேல் இருந்தால், கர்த்தர் நம்ம மேல் இருந்தால், நாம் ஒரு ஆசீர்வாதமான நபராய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியுங்க. இது வேதத்தின் சத்தியம். அது ரெண்டாவது, யாக்கோபு ஆசீர்வாதமானவனாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். யாக்கோபு பற்றி சில குறைகள் நம்ம சொன்னாலும் அவன் ஜெபம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தான். அதனால தான் யாக்கோபு ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாக இருக்க முடிஞ்சுது. ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஆசீர்வாதமானவனாக இருக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. நான் சிலர்கிட்ட கேட்டால் ஜெபிக்க தெரியலை. ஜெபம் இல்லைன்றது வேற, ஜெபம் பண்ணவே நிறைய பேருக்கு தெரியலை. யூத் மீட்டிங்கில் கேட்குறேன், பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளைகள் தான், எப்பா ஜெபம் பண்ணுங்கன்னா நான் அடுத்த வாரம் ஜெபிக்க தெரியல. போன வாரம் அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஜெபம் என்பது ஒரு கட்டுரை எழுதுவது போல. அந்த கட்டுரையில் முன்னுரை இருக்கும், முடிவுரை இருக்கும், உள்ளே பொருளடக்கம் இருக்கும். இதுதான் கட்டுரை. ஜெபிக்க தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் என்பது ஒரு கட்டுரை போல. முன்னுரை எழுதுவோம், முடிவுரை எழுதுவோம், இந்த ரெண்டும் மாறாது. ஆனால் பொருளடக்கம் மாறும். இதை விண்ணப்பம் எழுதும்போது, ஒரு கட்டுரை எழுதும்போது என்ன டாப்பிக்கில் கட்டுரை எழுதுகிறோமோ அந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருளடக்கமெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். முன்னுரையும் முடிவுரையும் இருந்தே ஆக வேண்டும். பொருளடக்கம் அது வேற தலைப்புகள் இருக்கலாம், ஆனால் முன்னுரை முடிவுரை என்ற பேர் மாறவே மாறாது. அதே மாதிரி தான் முன்னுரை என்ன, பிதாவே என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, அன்புள்ள பிதாவே என்று முன்னுரை. அதான் முன்னுரை. அது எப்போதும் அப்படித்தான் இருக்கும். சர்வ வலிமுள்ள தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அதான் முன்னுரை, அது மாறாது. முடிவுரை என்ன? இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அதையும் சில நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு சொல்வீங்க. அருமை ரட்சகராக இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்வீங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். முன்னுரையும் முடிவுரையும் மாறாது. அது அப்படித்தான் இருக்கும். பிதாவேன்னு தான் ஆரம்பிக்கணும், இயேசுவின் நாமத்தில் தான் முடிக்கணும். அது மாறாது. ஆனால் பொருளடக்கம் மாறும். கடன்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த பொருளடக்கம் வேறு, கூட்டத்துக்காக ஜெபிப்பது வேறு, தேசத்திற்காக ஜெபிப்பு வேறு, ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது வேறு. உள்ளே இருக்கிற பொருளடக்கம் தான் மாறிட்டே இருக்கும். எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொருளடக்கம் நடுவில் இருக்கும். ஆனால் மேலையும் கீழையும் அப்படித்தான் இருக்கும். முன்னுரையும் முடிவுரையும் மாறாது.
பிள்ளைகளுக்கு நான் போன வாரம் யூத் மீட்டிங்கில் சொல்லி கொடுத்தேன், இப்படி ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அடுத்த வாரம் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். அடுத்த மாதம் மீட்டிங் வரும்போது ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன், எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறேன். எப்படி ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்க, ஜெபத்தை எழுதிட்டு வாங்க. ஒரு ஆளுக்கும் தலைப்பு வேற கொடுத்துருக்கிறேன். இந்த தலைப்பில் நீங்கள் ஜெபத்தை எழுதிட்டு வரணும். முன்னுரை முடிவுரை எழுதி பொருளடக்கம் எழுதி கொண்டு வான்னு யூத் மீட்டிங் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாரம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். விசுவாசிகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம சொல்லி கொடுக்குறீங்க? பிள்ளைகளுக்கு வேலை செய்ய சொல்லி கொடுக்குறீங்க, பொம்பளை பிள்ளை இந்த பாத்திரங்களை சொல்லி கொடுக்குறீங்க, உங்க சுயநலத்துக்காக என்னவெல்லாம சொல்லி கொடுக்குறீங்க. ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கல. உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு இப்படித்தான் ஜெபம் பண்ணணும், இப்படித்தான் ஆரம்பிக்கணும், இப்படித்தான் முடிக்கணும், இந்த ஜெபம் ரொம்ப அவசியமானது, ஜெபம் பண்ணு என்று அவங்களை ஜெபிக்க சொல்லி கொடுத்து ஜெபிக்க வைக்கிறீர்களா? நிறைய பெற்றோர்கள் வந்து செய்யலாத, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண பயிற்றுவிக்கல, ட்ரைனிங் கொடுக்கல. எதுக்கெல்லாம ட்ரைனிங் கொடுக்குறீங்க? பெற்றோர் தகப்பன்மார்கள் சிலர்லாம் சைக்கிள் சொல்லி கொடுக்குறாங்க, வண்டி சொல்லி கொடுக்குறாங்க, பின்னாடியே நேரம் செலவு பண்ணி எடுத்து வண்டியில உட்கார வச்சு சைக்கிளை தள்ளிக்கிட்டே போய் எவ்வளவு ட்ரை பண்ணி பிள்ளைக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கிற ஒரு தகப்பனாராலே ஒரு பிள்ளைக்கு ஜெபிக்க சொல்லி தரவில்லையே, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க, அவனுக்கு நாலேஜ் வேணுன்றாங்க, ஹிந்தி டியூஷனுக்கு அனுப்புறாங்க, என்னவெல்லாம பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும், என் பிள்ளை எதிர்காலத்தில் அப்படி வரணும் இப்படி வரணும்னு பிள்ளையின் எதிர்காலத்திற்காக மொழிகளை சொல்லிக் கொடுக்குறீங்க, பலவிதமான பயிற்சி கொடுக்குறீங்க, வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுக்குறீங்க, பெருக்க சொல்லிக் கொடுக்குறீங்க, துவைக்க சொல்லிக் கொடுக்குறீங்க, எல்லா வேலைகளையும் சொல்லிக் கொடுக்கிற பெற்றோர்கள் தம் பிள்ளைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்க, ஆண்டவரோடு பேசுவதற்கு, உன்னதமான தேவனிட்ட ஆராதனை பண்றதுக்கு இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, வீட்டில் ஜெபம் பண்ண வைக்கவும் இல்லை. வீடுகளை நீங்க பிள்ளைகளை ஜெபிக்க பழகாத வரைக்கும் நீங்க என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அவனுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமானதல்ல. ஜெபிக்க பழகணும் உங்க பிள்ளை. விசுவாசிகளே, உங்க பிள்ளை ஜெபிக்க பழகணும். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுங்க. இன்னைக்கு நீ தான் ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுக்கும் டைம், வாரத்தில் 2 நாளாவது ஜெபிக்க வைங்க. 2 பிள்ளையா இருந்தா 4 பேர் வீட்டில் இருந்தா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஜெபிக்க பழகட்டும். உங்க வீட்டுக்குள்ள தெரிந்த உங்க மத்தியில ஜெபம் பண்ண அவங்க ஈஸியா ஜெபம் பண்ணிடுவாங்க. பப்ளிக்ல ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்கும், வீட்டுக்குள்ள ஜெபிக்க எளிதா இருக்கும். அவங்க உங்க முன்னாடி ஜெபம் பண்ணி 4 முறை தப்பா ஜெபம் பண்ணி கடைசியில சரியா ஜெபம் பண்ண பழகிடுவாங்க. இதுவரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கலன்னா தயவு செய்து நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. பெற்றோர்களே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லி தரலன்னா தப்பு பண்ணிருக்கீங்க. ஆண்டவரோடு பேசுவதற்கு ஏன் சொல்லி கொடுக்கல? ஒரு நாளாவது வீட்டில் உட்கார வச்சு இப்படித்தாண்டா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஒரு கேள்வி, அது ஒரு பெரிய கேள்வி. சில நேரங்களில் பெற்றோருக்கே ஜெபிக்க தெரியல. ஜெபிக்க தெரியாத, எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்கள மாதிரி பரிதாபமான ஆள் யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட பேசுறதே தெரியலன்னா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஜெபம்ன்றது ஆண்டவர்கிட்ட பேசுறது, அப்பாட்ட பேசுறது, தகப்பன்ட்ட ஜீவனுள்ள தேவன்கிட்ட பேசுறதுக்கு, நம்மளுக்காக ரத்த சிந்து மரித்தாரே அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெரியாதுன்னா, எங்க அம்மா கிட்ட எனக்கு பேச தெரியாது, எங்க அப்பா கிட்ட பேச தெரியும் ஒரு பிள்ளை சொன்னா எவ்வளவு கேவலம். ஆமாவா இல்லையா? ஹலோ பாஸ்டர் வாங்குறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் நல்லதுதான் சொல்றேன். ஒரு பிள்ளை வந்து எங்க அப்பாட்ட பேச தெரியாதுன்னு ஒரு பிள்ளை அப்படி நின்றுகிட்டே இருக்குன்னா அந்த பிள்ளை பரிதாபம் தானே. அவனை உலகம் என்ன சொல்லும்? உங்க அப்பா கிட்ட உனக்கு பேச தெரியாதாடா, உங்க அம்மா கிட்ட பேச தெரியாதாடா, என்ன வாய் அடிக்க அப்பா அம்மா கிட்ட. ஐயோ நீ ஆதான இந்த முடுக்கான்னு 6 மாசத்துல அப்படி பேசுதுங்க. அம்மாட்ட அப்பாட்ட தத்தப்பத்தன்னு பேசத்தானே செய்யுது. சும்மாவா கிடக்கு? என்னென்ன வாய் இப்போ உள்ள பிள்ளை சொல்லவே வேண்டாம். தாய் தகப்பன்ட்ட சின்னதுல இருந்தே பேச ஆரம்பிச்சிருது, வாய் கொடுத்து முடியல. சிலதெல்லாம் ஊமையா தெரியுது, பார்த்தா அடிச்சு வாங்குது. அப்பா அம்மா கிட்ட இப்படி வாய் பேசுறது, ஆண்டவர்கிட்ட ஏன் வாய் வரல? ட்ரைனிங் இல்ல. பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு நீ ஜெபம் பண்ண சொல்லி தரல அப்படின்னா நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க வேற எதை வேணாலும் உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காம இருக்கலாம், ஜெபிக்க சொல்லி கொடுங்க. ஜெபம், ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பார். அவன் ஆசீர்வாதம் உள்ள மனிதனாக இருப்பான். யாக்கோபுட்ட குறையெல்லாம் இருந்துச்சு, ஆனா அவன் உண்மையா ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறவனா இருந்ததுனால எத்தனையோ பிரச்சனைகளை மேற்கொண்டுட்டான். உங்க பிள்ளைக்கு நீங்க ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பான். வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சமாளிப்பான்.
அவன் எதிர்காலத்தில் என்ன விதமான தடை வந்தாலும் அவனுக்கு தெரியும், ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார்னு ருசி பார்த்து வச்சிருப்பான். அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க. ஒரு விசுவாச குடும்பத்தில் இளைஞனாகிற வரைக்கும் அவனுக்கு ஜெபம் பண்ணவே தெரியலன்னா சின்ன வயசுல ஏன் நீங்க விட்டுட்டீங்க? உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்களா மாறணும். தேவ பிள்ளைய யாக்கோபு ஜெபிக்கிறவனா இருந்தா. யாக்கோபு இன்னொரு முக்கியமான வேலை பண்ணியிருக்கிறான். தன்னுடைய மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தரை பத்தி நல்லா சொல்லி இருக்கான். அதனாலதான் யாக்கோபு எங்க அப்பா வீட்டுக்கு போலான்னு புறப்பட்ட உடனே அவனுடைய மனைவிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 31:16 தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். தேவனுடைய வாசனை இருந்துச்சு. மீதியானியராகிய லாபானுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தர் மேல ஒரு பெரிய அளவுக்கு பற்றெல்லாம் கிடையாது. லாபானோ அவனுடைய பிள்ளைகளோ ஆண்டவர் மேல விசுவாசமோ அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா கிடையாது. ஆனா யாக்கோபு போய்தான் ஆண்டவரை பத்தி எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறான். அவனுடைய மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவன் குடும்பத்தாருக்கு கர்த்தரை பற்றி கற்றுக் கொடுக்கிறதுல இருந்தான். சகோதரர்களே, நீங்கள் ஆண்டவரை பற்றியும் வசனத்தை பற்றியும் தேவனுடைய மகத்துவங்களை பற்றியும் வீட்டிலே மனைவிகளோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட நீங்கள் சகோதரர்கள் நீங்கள் பேச வேண்டும். தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, கர்த்தர் நல்லவர் தெரியுமா, அவரை நம்பினா அவர் கைவிட மாட்டார் தெரியுமா என்று அந்த குடும்ப தலைவர் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சொல்ல வேண்டும். மனைவி சொல்ல வேண்டும், பிள்ளைகள் சொல்ல வேண்டும். இந்த குடும்பத்துக்குள் விசுவாசத்தை அதிகமாக்கக்கூடிய பொறுப்பு அந்த வீட்டில் உள்ளதான பெற்றோருக்கு இருக்கு, கணவனுக்கு இருக்கு, மனைவிக்கு இருக்கு. வீட்டில் ஷேர் பண்றீங்களா? அத்தையை பத்தி, மாமாவை பத்தி, உலகத்தை பத்தி, கிரிக்கெட்டை பத்தி, சினிமாவை பத்தி, இந்த உலகத்தை பத்தி என்னவெல்லாம வீட்டில் ஷேர் பண்ற நீங்க இந்த தேவனை பற்றி ஆண்ட வசனத்தை பற்றி நீங்கள் குடும்பத்தில் ஷேர் பண்றீங்களா? உங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள இதை பேசுறீங்களா? யாக்கோபு அதை செய்தான். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். லாபான் வீடு யாக்கோபால் ஆசீர்வதிக்கப்பட்ட சும்மா எளிதா சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னவென்றால் யாக்கோபு ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, குடும்பத்தில் கர்த்தரை பற்றி ஷேர் பண்ணான். என் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசினார். அவன் சொல்றான், நான் வெறும் கோலும் கையுமாக புறப்பட்டு வந்தேன், என் தகப்பனார் வீட்டு விட்டு வந்தேன், வழியில் என்னை தேவன் சந்தித்தார், என்னோடு பேசினார், நான் அவருக்கு பலி செலுத்தினேன், நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வர பண்ணுவீரனால் நான் உமக்கு தசமாவும் கொடுப்பேன் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ண, என் கர்த்தர் என்னை பேசினார், மீண்டும் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு அவரை அனுப்ப சித்தமா இருக்கிறார் என்று தேவன் தன்னோடு பேசினதை தன் மனைவியோடு பிள்ளைகளோடு ஷேர் பண்றான். நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் தேவ பிள்ளைகள் கட்டாயம் அதை செய்வாங்க. நல்ல ஒரு விசுவாசி தன் வீட்டில் உள்ளவங்களோடு கூட கர்த்தரை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள், வசனத்தை பேசுவார்கள். அதுதான் ஒரு நல்ல சிறந்த தேவ குடும்பம். அது யாக்கோபின் குடும்பம் அப்படி இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 39:5 வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்புனால போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. யாக்கோபை போலதான் யோசேப்பும் அவன் ஒன்றும் இல்லாதவன், அவனுடைய நிலைமையே பரிதாபமா இருக்கு. ஆனால் அவனால் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. வீட்டில் உண்டானது எல்லாம் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் போத்திபாருக்கு ஆண்டவர் கொடுத்தார். போத்திபார் கர்த்தரை விசுவாசியாத ஒரு மனிதன் தான். ஆனால் யோசேப்பு வந்த பிறகு அவன் வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, இந்த ஆகையால் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. போத்திபார் தனக்கு உண்டான எல்லாத்தையும் யோசேப்பு கையில கொடுத்து நீந்தாண்டா அதிகாரின்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? போத்திபார் வீட்டில் யோசேப்பு உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சதுல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதையும், இந்த யோசேப்பு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகுதான் நம்ம வீடு நல்லா இருக்குன்றதையும் போத்திபார் பார்த்தான். ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டே வந்தான்.
இந்த யோசேப்பு வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு போர்த்திபார் கூர்ந்து கவனித்தார். யோசேப்பு ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக இருந்தார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். நல்லா கவனிங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமான ஆளா இருந்தாங்களோ அவங்களோடெல்லாம் கர்த்தர் இருந்தார். ரொம்ப முக்கியம், உங்க கூட கர்த்தர், நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் அவனோடு இருந்தார். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம கூட கர்த்தர் இருக்கணும்னு என்ன செய்யணும்? நம்ம கூட கர்த்தர் இருக்குன்னா என்ன செய்யணும்? ஒரே வரியில் சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்ம கூட இருக்குன்னா என்ன செய்யணும்? ஒரே வரியில் யாரும் சொல்ல முடியுமா? அவருக்கு பிரியமா இருக்கணும். அல்லது அவருக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாததை செய்யாமல் அவருக்கு பிரியமானதை செய். எதெல்லாம் அவருக்கு பிரியமில்லாதது, எதெல்லாம் பிரியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன்னா, அவருக்கு பிரியமில்லாததை செய்கிறேன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை, நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன்னா பிரியமில்லாத செய்கிறேன்னா நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சா கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். யாராவது உங்களை பார்த்து உங்க கூட கர்த்தர் இல்லை அல்லது உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம மனசாட்சியே சொல்லும், எப்பா நீ பண்ற வேலைக்கு உன் கூட ஆண்டவர் இருப்பாரா அப்படின்னு நம்ம மனசாட்சியே நம்மளை பார்த்து கேட்கும். ரொம்ப முக்கியமானது. யாக்கோபா இருக்கட்டும், ஓபேத் ஏதோமா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், ஆசீர்வாதமான மனிதர்களாக சொல்லப்பட்டிருக்குதே. இந்த ஆசீர்வாதமான மனிதர்களுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அப்படின்னா, அங்கே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். பைபிள் அந்த வார்த்தை திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யாக்கோபோட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று திரும்ப திரும்ப எழுத காரணம் என்னவென்றால், இவர்களுடைய உயர்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணம் கர்த்தர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனாலே காரிய சித்தி உள்ளவனானான்னு 2ஆம் வசனத்தில் இருக்கு. இரண்டாவது, யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருப்பதையும் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவதையும் எஜமான் கண்களினாலே கண்டான். அனுதினமும் அவன் பார்த்துட்டே வர்றான். இவன் கூட கர்த்தர் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். இவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவதை அவன் கவனிக்கிறான். அவன் செயல்பாடுகளை பார்க்கிறான். அப்படின்னா போர்த்திபாருடைய கண்கள் யோசேப்பின் செயல்பாடுகளை கவனித்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் உங்களை பார்க்குது, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்னு உலகம் கவனிக்குது. உங்க நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்க சொந்த பந்தங்கள் பார்க்குறாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க நெருக்கமா பழகுறவங்க உங்களை ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அண்டை வீட்டில இருந்து உங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய சத்தம் பக்கத்து வீட்டு கேட்கும்போது அவங்க சொல்ல முடியும், இவங்க கர்த்தருடைய பிள்ளை என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தார் வாட்ச் பண்றாங்க இல்லையா? ரொம்ப முக்கியமானது. எங்க வீட்டுக்காரரோடு கர்த்தர் இருக்காருன்னு மனைவி சொல்லணும். அவருடைய வாழ்க்கை உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கு, அவர் ஜெபிக்கிறவர், அவரோட தேவன் இருக்கிறான்னு சொல்லணும். ஒரு சகோதரியை பார்த்து அவருடைய கணவன் சொல்லணும், இவள் எல்லாரை போல அல்ல, இவளோடு கர்த்தர் இருக்கிறார் ஐயா. அவள் எல்லாம் ரொம்ப கவனமா செய்கிறவள், பேசுவதில் கவனமாய் பேசுகிறவள், அவளுடைய வார்த்தைகள் கவனமாய் இருக்கு, அவளோடு கர்த்தர் இருக்கிறார்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல முடியுமா உங்கள் கணவர் உங்களை பற்றி? யாரை வேணாலும் சொல்லுங்க, என் மனைவி பற்றி சொல்லாதீங்க, அவெல்லாம் அப்படி கிடையாது, அவ ரொம்ப கரெக்டாக இருப்பா, அவ ஜெபிக்கிறவாயா, அவ ஜெபம் பண்றவா, அவள் அனாவசியமா பேசிட மாட்டா. உங்க மனைவியை பற்றி யாராவது குற்றம் சொன்னா நீங்க தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நான் கூட இருந்து பார்க்கிறேன், அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கார், அவர் வாழ்க்கையில் அவள் ஆண்டவருக்கு பிரியமா தான் செய்வா, எதையும் தேவனுக்கு பிரியமில்லாம செய்ய மாட்டான்னு கணவர் தன் மனைவியை பற்றி சாட்சியாக சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சாட்சியா இருக்கா? பைபிள்ல யோசேப்பை பற்றி போர்த்திபார் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருந்தது போல இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்கன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். உங்க கூட பழக தூரமா இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க கூடவே இருக்கிறவங்க குடும்பத்தாருக்கும் உங்க சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டாருக்கும் தெரியும். நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகள் உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்றீங்கன்றத பக்கத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் பேசிக்கொள்வார்கள் உங்களை பற்றி. உங்க வீட்டில் வருகிற சத்தம் அவர்களுக்கு தெரியும், சண்டைகள் தெரியும், நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் எதிர் வீட்டுக்கு தெரியும். அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என்று கேட்பார்கள் அல்லவா? அப்படி கேட்கும் போது உங்களோடு கர்த்தர் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் கிறிஸ்தவனாக வாழ்வதை விட கிறிஸ்துவுக்காக வாழணும் முக்கியம். சொல்லுங்க, கிறிஸ்தவனாக வாழ்வது எளிது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் கஷ்டம். கிறிஸ்துவுக்காக வாழணும்.
இந்த உலகத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவனா வாழ்றாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால மட்டும் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவனாக பேர் கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். பேர் மட்டும்தான் கிறிஸ்தவ பேர். ஆனால் எல்லாமே மற்றவர்களை போலத்தான் வாழ்கிறார்கள், மற்றவர்களை போலத்தான் செய்கிறார்கள், எல்லாம் மற்றவர்களை போலத்தான் நடக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவனாக இருப்பது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் முக்கியம். இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு உங்க கூட. இன்னைக்கு இந்த செய்தி உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இந்த செய்தி வாழ்க்கை மாற்ற நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ்ந்துடணும் ஆண்டவரே. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் விரும்புறேனோ விரும்பலையோ ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. எழுந்து நிற்க போற அந்த இடத்துல கண்களது கண்ணீர் வரட்டும். கத்திட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழணும். இந்த உலகம் என்ன பார்க்கும்போது இவங்க ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லணும். என்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை இந்த உலகம் பார்க்கிறது. இயேசுவுக்காக வாழும்படி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ரட்சிக்கப்படாத ஒருத்தர் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய அனுதினமும் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னை புதுப்பிங்க, என்னை மறுவப்படுத்துங்க. நான் உண்மையான ஒரு தேவ பிள்ளையாக வாழணும். பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 1000 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? சபையில 10 பேர் இருந்தாலும் சரி, தேவனுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அதுதான் உண்மையான சபை. ஒரு சபையில் 1000 பேர் இருக்காங்க, ஆனா உண்மையான கிறிஸ்தவனா இல்லைன்னா அந்த சபை வீணானதுங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் சபை தேவனுக்கு பிரியமானவர்களாய், ஹல்லேலூயா, ஜெபிக்கிறவர்களாய், தேவனை உடையவர்களாய், ஆண்டவர் சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்குல்ல, அதுதான் தேவன் விரும்புகிற சபை. அவர் விரும்புகிற சபை தேவ பிள்ளைய. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு, நம்மேல் அன்பு வைத்து நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வார்த்தையில் வாழ்க்கையில் தேவனை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவரே. யாக்கோபை போல, யோசேப்பை போல கர்த்தருடைய உடையவனாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிறவனா இருக்கணும், ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறவங்களா இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும். என் வாழ்க்கையில் நீங்க வாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். வாயில வந்ததெல்லாம் நான் பேசிடக்கூடாது, என் மனசுல தோன்றதெல்லாம் நான் பேசிடக்கூடாது, நான் விரும்புறதை எல்லாம் செஞ்சிடக்கூடாது. எது கர்த்தருக்கு சித்தம் என்று பகுத்தறிந்து தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்ய என் தேவன் கிருபை செய்யுங்க. எல்லா விதமான கோல் சொல்லுதல், பொறாமைகள் என்னை விட்டு அகன்று போகட்டும். கெட்ட வார்த்தைகள் இன்றோடு ஒளிந்து போகட்டும். தேவனுக்கு பிரியமில்லாதை பார்க்கிற கண்களின் காட்சிகள் போகட்டும். ஓ பாவ இச்சைகள், மாம்ச இச்சைகள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. ஓ தேவையற்ற சிந்தனைகள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. தேவையில்லாத இடங்களுக்கு போகாமல் கத்த தடுத்து நிறுத்துங்க. தேவையில்லாத செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்துங்க. என் இருதயம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக, என் சிந்தை பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. என் சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. முழுசு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முழுசு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவன் விரும்புகிற பாத்திரமாக என்னை மாற்றியருளும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கைக்குரியவனாக யோசேப்பு இருந்தான். போர்த்திபார் யாரோ ஒருத்தன், யோசேப்பினுடைய வரலாறே அவனுக்கு தெரியாது, ஆனா யோசேப்பை நம்புறான். யோசேப்பு நம்பிக்கைக்குரியவனா இருந்தான். எவ்வளவுதான் இளமை பருவத்தில் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். இந்த உலகம் ஒன்ன ஈர்க்கும் சகோதரனே, சகோதரி, இந்த உலகம் ஈர்க்கும், மாம்சம் ஈர்க்கும், இச்சைகள் ஈர்க்கும், பாவங்கள் ஈர்க்கக்கூடியது ரொம்ப எஃபெக்ட் கூட. உலக பாவம் ரொம்ப எஃபெக்ட் ஆனது, உன்னை ஈர்க்கும், சமாளிக்க முடியாத அளவுக்கு ஈர்க்கும். இந்த உலகம் ஏராளமான பொழுதுபோக்குகள், தேவனை விட்டு பிரிக்கிற பல காரியங்கள் உங்களை கர்த்தரை விட்டு ரொம்ப அதிகமாய் ஆழமாய் இருக்கும். பணம் உன்னை ஈர்க்கும். யூதாசை ஈர்த்தது, சிம்சோனை பாவம் ஈர்த்தது. அவங்களெல்லாம் கர்த்தரால் வல்லமை பெற்றவர்கள் தான், ஆனா அவங்களால் சமாளிக்க முடியாம இருந்தது. ஆனா தேவனால் சமாளித்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஜெயித்தவங்க இருக்காங்க. தோற்று போனவங்களை பார்க்காதீங்க, ஜெயித்தவங்களை பாருங்க. நீங்க ஜெயிக்க முடியும், மாம்சத்தை ஜெயிக்க முடியும், தேவனுக்கு பிரியமா உங்களால் வாழ முடியும்.
அனுதினமும் ஜெபம் பண்ணி கர்த்தரை பற்றிக்கிட்டா நீங்க ஜெயிக்க முடியும். எல்லா கண்களும் மூடி இருக்கும் போது கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் செய்யுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் செய்யுங்க. நான் தாகத்தோட பேசுறேன். இந்த காலையில் ஒரு வாஞ்சியோட உங்க மத்தியில் பேசுறேன். நம்ம சபை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சபையா இருக்கணும்ன்ற ஒரு தாகத்தோடு பேசுறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை உடையவங்களா இருக்கணும்னு பேசுறேன். உங்க கூட ஆண்டவர் இருக்கணும்னு பேசுறேன். கர்த்தர் உங்க உள்ளத்துல வாசம் பண்ணணும்ன்ற வாஞ்சியோடு பேசுறேன். ஒரு பாரத்தோடு பேசுறேன். இந்த கால வேளையில ஒரு மாற்றத்தை உங்க மத்தியில் ஆண்டவர் தருவார் நம்பிக்கையோட பேசுறேன். நீங்க எல்லாரும் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள, தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பிரியமான, வைராக்கியமான தேவ விசுவாசியா வாழணும்ன்ற பாரத்தோடு பேசுறேன். ஏன்னா சும்மா சாதாரண விசுவாசி அல்ல, தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ற தேவ பிள்ளையா மாறணும்னு பாரத்தோடு பேசுறேன். ஒரு கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கு. ஓ ஹல்லேலூயா. காலம் செல்லாது. உலகத்தின் காரியங்கள் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ ஒப்பு கொடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில ஜெபம் பண்றோம்ப்பா. எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. உலகத்தின் வேஷங்கள் ஆண்டவரே கலைந்து போகுமே, பாவத்தில் சூழ்நிலைகள் மாறி போகுமே ஆண்டவரே. இந்த உலகம் மாயால் நிறைந்திருக்கிறது, பொழுதுபோக்கால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் இச்சையாலும் பாவ எண்ணங்களாலும் நிறைந்திருக்கிறது. பிசாசு கடைசி காலத்தில் எல்லாரையும் தன் பக்கமாய் கொண்டு போக துடிக்கிறான். கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களையும் விசுவாசத்தில் உள்ளவர்களையும் கூட தட்டிவிட நினைக்கிறான், தள்ளிவிட நினைக்கிறான். நிற்கிற எவனும் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறவர்களை மாற்றும். தனக்கே தெரியாமல் ஆண்டவரே தேவ அன்பை விட்டுவிட்ட மக்களை மன்னியும். தங்களுக்கே தெரியாமல் ஜெபத்தை இழந்து போன மக்களுக்கு மீண்டும் ஜெப ஆவியை தாரும். விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே தங்களை அறியாமலே இழந்து போய் இப்பொழுது தேவ அன்பு இல்லாமல் இருக்கிற மக்களை சந்தியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பை, தேவன் கொடுத்த ஊழியத்தை, தேவன் கொடுத்த தரிசனத்தை, தேவன் கொடுத்த பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். தேவன் தனக்கு தரப்போகிற ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்ததான ஜீவ கிரீடத்தை வேறு ஒருவன் பறித்துக் கொள்ள கூடாது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இவர்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் கிருபையாயிரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ராஜா. இளைஞர்கள் மேல் கிருபையாயிரும். இளைஞர்களுக்கு உம்முடைய பலத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு ஒரு பலத்தை கொடுங்க. இயேசுவுக்காக நிக்க பலத்தை கொடுங்கப்பா. சிறு குழந்தைகள் நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறணும். எங்க சபையில் உள்ள எல்லாரும் நல்லா ஜெபிக்கிறவங்களா மாறணும். கிருபை செய்யுங்க. அதே நேரத்தில் ஆசீர்வதியும் அப்பா. உடன்படிக்கப்பட்டு இருப்பதால் ஆசீர்வாதம் வந்தது போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பண கஷ்டங்கள் மாறட்டும், சரீர பலவீனங்கள் மாறட்டும். உலக நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. கவலையோடு வந்திருக்கிறவர்களுக்கு தேவனே கர்த்தர் கூட இருப்பீராக. கவலைகளை மாற்றும் ஒரு நல்ல சந்தோஷத்தை தான். தொழில் முன்னேற்றம் உண்டாகட்டும். திருமண வரன்களை ஏற்ற பிள்ளைகளுக்கு தாரும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் நல்லா படித்து பாஸ் பண்ண கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விடுவீங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.